பிரைஸ் தி லார்ட். குட் நியூஸ் என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்கான வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது பிசாசானுடைய எல்லா பொய்களையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். இயேசுவை பிசாசு சோதிக்க வந்த பொழுது இயேசு கர்த்தருடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். இன்றைக்கு நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது நாமும் பிசாசுடைய பொய்களை நம்மளால் ஜெயிக்க முடியும். பிசாசுடைய அம்சங்களை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். எது பிசாசுடைய அம்சம்? வியாதி, தரித்திரம், மரணம், பாவம், இவையெல்லாம் பிசாசுடைய அம்சங்களாக இருக்கிறது. இதை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஜெயித்து இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு வியாதி கட்டில் இருக்கலாம், ஒருவேளை ஒரு மரண போராட்டத்தில் இருக்கலாம், ஒரு தரித்திரத்தின் உச்சத்தில் இருக்கலாம். இந்த பிசாசுடைய அம்சங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, எதிர்த்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பிசாசு அவனுடைய எல்லா கிரியைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடி விடுவான். இன்றைக்கு நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.